செல்ல குட்டீஸ், பீட்ரூட் அப்படின்னாலே எனக்கும் பிடிக்காது, அவங்களுக்கும் சுத்தமாக பிடிக்காதுங்க. நான் சாப்பிட்டா கூட எப்படியாவது கம்பல் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சுருவேன். அது எனக்குமே தான் பிடிக்காது. ஆனால் பீட்ரூட் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரத்தம் ஊடுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சேங்க. பீட்ரூட் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி, தயிர் இருந்தால் தயிர் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் தோசை ஊற்றுற மாவில் வந்து நல்லா கலந்து தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை இட்லி, பூரி, சப்பாத்தி அந்த மாவுலையும் போட்டு இதே மாதிரி செஞ்சுக்கலாம். தோசை வேணுமா? என்ன தோசை? அது என்னமோ தெரியலைங்க. நம்ம வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கு நம்ம என்னதான் வித்தியாசமாக டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தாலும் அந்த தோசைன்னு வரப்ப சின்ராசை கையில் பிடிக்க முடியலடா அப்படிங்கிற அளவுக்கு ஜாலியாகிடுறாரு. இதன் குட்டி மேலே தூக்கி வச்சுக்கிட்டாமா எனக்கும் காமின்னு சொன்னாரா, அதான் தூக்கி வச்சுக்கிட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான சாப்பாடும் கூட. நீங்கள் எந்த மாதிரியான ஹெல்த்தியான சாப்பாடுலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.